ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரவா லட்டு தாங்க. ரவா லட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை ரவை 1/4 கிலோ, வெள்ளை சர்க்கரை 1/4 கிலோ, 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை தேவையான அளவு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சை நிறமாக இருந்தும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதே நெய்யில் நம்ம ரவையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை நம்ம அந்த நெய்யிலேயே வறுத்து எடுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை. இது நிறம் மாறக்கூடாது. நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி எடுத்துக்குங்க. நம்ம 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை போடுங்க. அப்படி கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க 1/4 கிலோவை விட கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை போட்டு செய்யுங்க. இப்போ நம்ம சர்க்கரையை நம்ம பவுட்ரு பண்ணி தான் சேர்க்க போகிறோம். நம்ம ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து பவுட்ரு பண்ண போகிறோங்க. ஏன்னா ஏலக்காயோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். தட்டி போட்டோம்னா அந்தளவுக்கு ஸ்மெல் வராது, வாயிலையும் கடிப்படும். இப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவையில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை இருக்குல்ல, பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை பவுடரையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை நம்ம சூடாக தான் சேர்த்தணும். சூடு ஆறி இருந்தால் மறுபடியும் நீங்கள் ஹீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சூடான பாலை ஒரு போர்ஷனில் ஊற்றுறோம். இப்போ நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடணுங்க. அந்த பாலுக்கும் ரவைக்கும் எவ்வளோ செட் ஆகுமோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் கலக்கி விட்டுட்டு, இப்போ கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. இப்போ நம்ம அதை நம்ம கையிலையே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஜீரா காய்ச்சி செஞ்சு கஷ்டப்படுறத விட நமக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நீங்கள் ஒரு 6 மணி நேரம் கழித்து தான் இந்த லட்டு சாப்பிட முடியும். ஆனால் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு லட்டு பிடிச்சிட்டோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு லட்டு பிடிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த பால் சேர்த்து அந்த ஒரு போர்ஷனில் மட்டும் வர லட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு நல்ல முந்திரி திராட்சையோடு நல்லா அழகாக லட்டு வருதுங்க. இப்போ நம்ம மீடியம் சைஸில் லட்டு பிடிச்சிட்டோம். இப்போ 2 லட்டு பிடிச்சாச்சுங்க. இப்போ மறுபடியும் அதே போர்ஷனில் பேலன்ஸ் இருக்கிற எல்லா லட்டையும் பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு போர்ஷனில் மறுபடியும் சூடான பால் தான் ஊற்றணும். பால் கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்குண்டான பக்குவம் வராதுங்க. நம்ம பால் இப்போ கொஞ்சம் ஆறி இருந்ததுன்னா மறுபடியும் ஹீட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த போர்ஷனில் ஊற்றி மறுபடியும் லட்டு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு போர்ஷனாக போட்டு நம்ம லட்டு பிடிச்சோம்னா நல்லா வருங்க. இப்போ நம்ம அடுத்த போர்ஷனில் லட்டு பிடிக்கிறோம். இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நல்லா பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம லட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா லட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது, உடஞ்செல்லாம் வரல. ஆனால் நீங்கள் 6 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான லட்டு ரெடிங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு லட்டெல்லாம் உடையவே உடையாது. ஜீரா காய்ச்சிறதை விட இது நல்ல பெட்டர் மெத்தடுங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.